ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் மகளின் கணவனால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் மகளின் கணவனால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறித்த பெண் விரிவுரையாளரின் மகளுக்கும் மகளின் கணவனுக்கும் இடையிலே விவாகரத்து வழக்கு தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் குறித்த அந்த பெண் விரிவுரையாளரின் மகன் ஜாழ்ப்பாணத்திலே பொலிஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டில் எனது தங்கையின் கணவன் எனது தங்கையையும் எனது தாயையும் கடத்தி சென்றிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இது குறித்து விசாரணை செய்வதற்காக அவர்களின் பாண்டியன் தாழ்வில் இருக்கின்ற வீட்டுக்கு போலீசார் சென்றிருக்கிறார்கள். அங்கே வீட்டின் ஓடு கலட்டப்பட்டு கயிற்றில் மூலம் வீட்டிலிருந்து வெளியேறிய ஆதாரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அறுக்கப்பட்ட தலைமுடி சான்றும் கிடைத்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணைகளை முடுக்கி விட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இவர்கள் பரந்தன் பகுதியில் இருக்கின்ற ஏடிஎம் ஒன்றில் பணம் எடுத்ததை போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக திருகோணமலையிலே இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் கியூஆரை பயன்படுத்தி வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்பி இருக்கின்றார்கள். அதனையும் போலீசார் கண்டுபிடித்து அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த சிசிடிவி கமராக்களை அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி, அதாவது அந்த கமராக்களை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அதன் தொடர்ச்சியாக அந்த காட்சிகளை வைத்து அவர்கள் திருகோணமலையில் எங்கு தங்கியிருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து அதன் தொடர்ச்சியாக இருவரையும் மீட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது போலீசார் திருகோணமலையில் அவர்களை பிடிக்கின்ற போது அங்கே குறித்த பெண் விரிவுரையாளரின் மகளும் மகளின் கணவனும் தான் அங்கு இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் விரிவுரையாளரின் மகளுக்கு 19 வயது என்றும் அந்த பெண்ணின் கணவனுக்கு 21 வயது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வாறு பிடிக்கப்பட்ட அந்த இருவரையும் ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் மாமியான பெண் விரிவுரையாளர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக குறித்த மருமகன் மாமியை யாழ்ப்பாணத்தில் வைத்து ஆரம்பத்திலே தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்து விட்டார். அதன் தொடர்ச்சியாக அவரது சடலத்தை கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தில் போட்டுவிட்டு அவர்கள் அங்கிருந்து திருவண்ணாமலை சென்றிருப்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் அந்த பெண் விரிவுரையாளரின் சடலத்தை மீட்பதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் மருமகனால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக வீரகேசரி இணையதளம் வெளியிட்ட செய்தியைத்தான் நான் இங்கு இதிலே உங்களுக்காக வெளியிட்டிருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக போலீஸ் தரப்பிலிருந்து தொடர்ந்து தெரிவிக்கப்படுகின்ற விடயங்களை நீங்கள் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே தொடர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.